வரவிருக்கும் காதலர் தினத்திற்காக ருக்மணியின் காதல் கதையுடன் கலந்திருக்கும் திருக்குறளை காண்போம். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையீறி ஊறிய நீர். இக்குறளுக்கு ருக்மணி கண்ணன் காதல் கதைக்குள் செல்வோம். பழங்காலத்தில் விதர்ப்ப நாட்டு மன்னன் பீஷ்மகன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு 5 புதல்வர்கள், ஒரே ஒரு மகள். அவள் பெயர் ருக்மணி, லட்சுமியின் அவதாரம். அவள் அழகில் மட்டுமல்ல, அறிவிலும் குணத்திலும் மென்மையான பேச்சிலும் சிறந்தவளாக அவள் வளர்ந்தாள். அரண்மனையில் உள்ள அந்தப்புரத்திற்கு வந்த பல அரச குடும்பத்தினர் துவாரகையின் அரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி பேசுவதை ருக்மணி அடிக்கடி கேட்டிருந்தாள். நீலமேக நிறத்துடன் தாமரை கண்களுடன் வீரமும் கருணையும் ஒன்றாய் அமைந்தவன் கண்ணன் என்பதை ருக்மணி அறிந்தாள். கண்ணனை பார்க்காமலேயே இவரே என் வாழ்வின் துணை என மனதில் தீர்மானித்தாள். ருக்மணியை மணக்க வேண்டும் என்ற எண்ணம் கிருஷ்ணருக்கும் உண்டு. ருக்மணியின் பெற்றோரும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். ஆனால் அவளுடைய அண்ணன் ருக்மி கம்சனின் நெருங்கிய நண்பன். கண்ணன் கம்சனை வதம் செய்ததும் ஐராசந்தனை பலமுறை தோற்கடித்ததும் ருக்மியின் மனதில் வெறுப்பை விளைத்தது. அதனால் தனது தங்கையை சேதி நாட்டு அரசன் சிசுபாலனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தான். திருமண வேலையும் நடைபெற்றது. இதனால் ருக்மணி கலங்கினாள். ஆனால் தளரவில்லை. மென்மையான மொழியில் கிருஷ்ணருக்கு ஒரு கடிதம் எழுதினாள். இதுவே உலகத்தின் முதல் காதல் கடிதம். அக்கடிதத்தை தனது ஆத்ம நண்பனான அந்தணர் ஒருவரிடம் கொடுத்து அனுப்பினாள். அந்தணரும் அக்கடிதத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்தார். கிருஷ்ணர் ருக்மணியின் கடிதத்தை படித்தார். அக்கடிதத்தில் ருக்மணியின் தாழ்மையான அன்பும் அவள் தன் உயிரையே கண்ணனிடம் ஒப்படைக்கும் அளவிற்கு இனிமையான சொற்களும், அந்த சொற்களில் கண்ணனை மட்டும் தனது வாழ்க்கை துணையாக ஏற்பேன் என்பதை இனிமையாக தெரிவித்திருந்தாள். அந்த கடிதத்தை படித்த கண்ணனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவள் அழைப்பை ஏற்ற கண்ணன் தனது தாய் தந்தையரிடம் கூட சொல்லாமல் விதர்ப்ப நாட்டை நோக்கி புறப்பட்டார். திருமணத்திற்கு முந்தைய நாள் கௌரி ஆலயத்திற்கு செல்வதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததை நினைவில் கொண்டு ஆலயத்திற்கு கண்ணன் சென்றான். அங்கு ருக்மணியின் அண்ணன் ருக்மி அவர்களை தடுத்த போது கண்ணன் போரிட்டு ருக்மியை வென்று ருக்மணியை தனது தேரில் அழைத்து சென்றான். அவர்கள் இருவருக்கும் துவாரகையில் முறைப்படி திருமணம் செய்யப்பட்டது. மக்கள் அனைவரும் மலர்கள் தூவி பரிசுகள் கொடுத்து தெய்வீக தம்பதியை வாழ்த்தினார்கள். இவ்வாறு ருக்மணியின் மென்மையான சொற்களால் தொடங்கிய காதல் தெய்வீக கல்யாணத்தில் முடிந்தது. இதனால் தான் வள்ளுவர் கூறினார், இனிய சொற்கள் தேவர்களையும் கட்டும் சக்தி உடையவை. கதை பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல கதைகள் வேண்டுமானால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வேறு ஒரு குரலுடன் வேறு ஒரு கதையுடன் நாளை சந்திப்போம்.